கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வாக்கியத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபமண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், துன்பத்தில் செய்ய வேண்டியது என்ன என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபமண்ண கடவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவான நேர்த்தியான ஒரு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஜீவிதத்திலும் அல்லது ஊழிய ஸ்தலங்களிலும் நமக்கு அநேக துன்பங்கள் வரும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுதலையாக்குவார்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்குமா? அப்போ அந்த துன்பம் வரும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஜீவிதத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில் இப்படி பாடுகள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் துன்பங்கள் அதிகமாக வருகிறதோ அப்பொழுது அந்த துன்பத்திலே ஜெபம் பண்ண பழக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்பத்திலும் ஜெபிக்க பழக வேண்டும், துன்பத்திலும் ஜெபத்தை விடக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ துன்பம் வரும் பொழுது நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த துன்பம் வரும் பொழுது நாம் அனைவரும் செய்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உடனே ஜெபத்தை நிறுத்தி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது, எதிர்காலத்தில் துன்பங்கள் வரும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் துன்பங்கள் வரும் பொழுது, பண நெருக்கடியால், பொருளாதார நெருக்கடியால் துன்பங்கள் வரும் பொழுது நாம் உடனே ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான துன்பங்களை சந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், விரக்தி அடையாமல், ஸ்தோத்திரம், மனமுடைந்து போகாமல், அந்த துன்பத்திலும் கூட, அந்த வேதனையிலும் கூட ஸ்தோத்திரம் ஜெபத்தை விடாமல் ஜெபத்தில் முன்னேறி சொல்ல வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்பத்திலே ஏன் மறைந்திருக்கிறீர்? அப்ப சங்கீதக்காரன் கூட சில நேரங்களிலே, ஆண்டவரே ஏன் துன்ப நேரத்திலே மறைந்திருக்கிறீர் என்ற கேள்வி எழுப்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில குடும்பத்தில் வருகிற துன்பங்களை பார்த்து ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம், குடும்ப ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம், தனி ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம், உபவாச ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம். அந்த துன்பத்திலும் நீ ஜெபிக்க பழக வேண்டும், அந்த துன்பத்திலும் ஜெபத்திலே முன்னேறி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப யோபு நம்மை போல பாடல் ஒரு மனுஷன், பிள்ளைகளை இழந்த போன ஒரு மனுஷன், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், அவருக்குண்டான எல்லாவற்றையும் அவர் இழந்தார். ஸ்தோத்திரம், சமாதானத்தை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஸ்தோத்திரம், ஆஸ்திகளை, சொத்துக்களை அவர் இழந்தார், சரீரத்திலே பலகீனங்களை, சுகவீனங்களை சந்தித்தார். அவர் வாழ்கிற சமுதாயத்திலே அவர் நண்பர்கள் மத்தியில் ஒரு பெரிய நிந்தைகளை, அவமானங்களை, தூசிப்புகளை சந்தித்தார். ஆக மொத்தத்தில் யோபுடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கடிகளும் வந்தது. ஜெபிக்க முடியாத அளவுக்கு, ஆராதிக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் வந்தது. ஆனாலும் பரிசுத்த வேதம் அந்த யோபுவை குறித்து சொல்லும் பொழுது, அந்த துன்பத்திலும் கூட, பிள்ளைகளை இழந்த துன்பத்திலும் கூட, ஸ்தோத்திரம், மந்தைகளை இழந்த போன துன்பத்திலும் கூட, நண்பர்களும் உறவினர்களும் நிந்தித்த அந்த துன்பத்திலும் கூட
கூட யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, அப்ப யோபுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், யோபுடைய வாழ்க்கையில வந்த பாடுகள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில கால் பாகம் கூட வரவில்லை. அப்ப அவ்வளவு துன்பங்களை சந்தித்த யோபு ஸ்தோத்திரம் தன் சிநேகிதருக்காக அந்த துன்பத்திலும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யோபுவை போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஜெபத்தை விட்டுவிடாமல் அந்த ஜெபத்தை நம்ம ஜெபத்தில் முன்னேறி செல்லுகிற பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது யோபு 42:10 சொல்லுகிறது, அந்த துன்பத்திலும் யோபு ஜெபித்ததனாலே அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்போ துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். அப்போ அந்த துன்பத்திலும் யோபுவை போல ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, சமுதாயத்தில் ஏற்பட்ட எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது யோபு 42:10 சொல்லுகிறது, இரட்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரட்டத்தனையாய் தேவன் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 500 ஏறுமாடுகள் என்று சொன்னால் 1000 ஏறுமாடுகளை கொடுத்தார். 500 ஒட்டகம் என்று சொன்னால் 1000 ஒட்டகங்களை கொடுத்தார். அப்ப எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவன் திருப்பி கொடுத்தார். தேவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். அப்ப துன்பத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, பிரயாசத்திலே எவைகளை இழந்த போனமோ அதை தேவன் இரட்டத்தனையாக திருப்பி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக யோபு 42:12 சொல்லுகிறது, யோபின் பின்னிலைமையை பார்க்கிலும் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். என் கண்பானவர்களே, இப்போ நீங்க அநேக துன்பங்களை சந்திக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிரயாசத்திலே, ஊழியத்திலே நிறைய துன்பங்களை சகிக்கலாம். அநேகவற்றை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு பொருளாதாரத்தின் சூழ்நிலை, வாழ்க்கையின் சூழ்நிலை, குடும்பத்தின் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த துன்பத்திலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4வது யோபு 42:12-13 சொல்லுகிறது, நன்மைகளை எண்ணி கொடுத்தார். ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் இழந்து போனாரோ அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பிள்ளைகளை, அந்த ஒட்டகங்களை, அந்த ஆடுகளை, ஸ்தோத்திரம், அந்த ஏறுமாடுகளை எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாக எண்ணி கொடுத்தார். அப்ப யோபு எத்தனை மரணங்களை சந்தித்தார், எத்தனை மந்தைகளை இழந்தார் என்று அவர் கணக்கு வைக்கல. ஆனால் ஆண்டவர் எத்தனை இழந்தார் என்பதை கணக்கு வைத்து எல்லாவற்றையும் எண்ணி கொடுத்தார், இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலும் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க பழகுவானானால், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க பழகுவானானால் தானியேலை போல அவன் காரியம் ஜெயமாகவே இருக்கும். அருமையான இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.